பிரைஸ் தி லார்ட். இன்றைய ரட்சிப்பின் வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து செல்வோம். இங்கே 2 விதமான மக்களை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒன்று இஸ்ரவேல் மக்கள், இன்னொன்று நினைவே மக்களை குறித்து நான் பேச போகிறேங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணி வழி நடத்தி வராரு. இங்கே நினைவே மக்களை நான் அவங்க பாவம் பெருகிடுச்சு, நான் அவங்களை அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே 2 மக்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒன்று அடிமைத்தனத்திலிருந்து ஆசீர்வாதத்திற்கு கொண்டு போகிறார், இன்னொன்று பாவத்திலிருந்து அழிக்க போகிறேன்னு சொல்கிறார். ஆனால் இங்கே ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நினைவே மக்கள். அவங்க பாவம் எட்டிருச்சு அப்படின்னு சொல்லி அவர்கள் தாழ்த்தி வெறுமையாக்கி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்கள் ஜீவனை பெற்றுக்கொண்டார்கள். இங்கே இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய அற்புதத்தை பார்த்தாங்க, அதிசயத்தை பார்த்தாங்க, அவர் யாருன்னு தெரிஞ்சாலும் நாங்கள் எகிப்தில் இதை சாப்பிட்டோம் அதை சாப்பிட்டோம், இங்கே எதுவுமே இல்லையேன்னு வனாந்திர பாதையில் அவர்கள் முறுமுறுக்கும் பொழுது ஆண்டவருடைய கோபத்திற்குள்ளாக்கி அங்கே அநேகர் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. இந்த நேரத்துலையும் நம்ம பாவத்தை பண்ணிட்டோம், கஷ்டத்தை பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிற்காம அவரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவரிடத்தில் ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறோமா, இல்லை எல்லா ஆசீர்வாதங்களையும் வெற்றி கொண்டு ஆண்டவரை குறை பேசி அவருடைய கோபத்திற்கு ஆளாக போகிறோமான்னு இன்றைக்கி நம்ம யோசித்து பார்த்து இன்றைய ரட்சிப்பு நாள் வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம நினைவே மக்கள் மாதிரி நம்மளை தாழ்த்தி வெறுமையாக்கி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்பொழுது நம்ம அவரிடத்துலேருந்து ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாளில் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.